ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். தொடர்ச்சியா திருமலை தரிசனத்துக்கு வரக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வீடியோஸா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் இன்ஸ்டன்டா கிடைக்கிற எல்லா யூஸ்ஃபுல்லான ஆன்மீக அப்டேட்டும் நம்ம ஷேர் பண்றோம். ஸோ கண்டிப்பா நீங்களும் தர்ஷன் போகும்போது நம்மளோட சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், டிசம்பர் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஓப்பன்ல தான் இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு காலையில 10 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். யாரெல்லாம் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு போன மாசமும் இந்த மாசமும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, எரர் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரீசெண்டா ஐடி விங்ல ஒரே மொபைல் நம்பர் இல்ல ஒரு ஆதார்ல இந்த மாதிரி நிறைய டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர், ஆதார், இமெயில் ஐடி இது எல்லாமே பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு சிலரால எந்த ஒரு தர்ஷன் டிக்கெட்டுமே ஆன்லைன்ல புக் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கிறவங்க தரிசனத்துக்கு போகும்போது ஸோ உங்களோட இஷ்யூஸ் பத்தி நீங்க அங்க கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம். இல்லைன்னா டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் வேணும்னா கேதர் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு அடுத்தடுத்த புக்கிங்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டேட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க. டெய்லியும் கீழ் திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னைக்கு 19ஆம் தேதி, 20, 21ஆம் தேதி புரட்டாசி முதல் சனிக்கிழமை. ஸோ யாரெல்லாம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை தரிசனம் போறீங்களா அவங்க எல்லாமே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட டிக்கெட் இருக்கா, இல்லைன்னா எஸ்எஸ்டி தான் வாங்க பிளான் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத. இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றனால நாளைக்கான ஸ்லாட்டும் சனிக்கிழமைக்கான ஸ்லாட்டுமே கொடுப்பாங்க. ஸோ அதனால யாரெல்லாம் நாளைக்கு போறீங்களோ அவங்க புரட்டாசி சனிக்கிழமையில தரிசனம் பார்க்கணும்னாலும் டோக்கன் வாங்கிக்கோங்க. க்ரௌடு அதிகமாக தான் இருக்கு. ஸோ எஸ்எஸ்டி வாங்குறதுக்கு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் விடிய காலையில 2 மணிலேருந்து டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமட்டில் காலையில 6 மணிலேருந்து டோக்கன் கொடுப்பாங்க. இந்த இடங்கள்ல எல்லாமே நீங்க டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரிமட்டில் வாங்கினா கண்டிப்பா நடந்து தான் போகணும். இந்த டிக்கெட் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தவிர அலிப்பிரி நடைபாதை கிட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நடக்கிற ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமத்தோட டிக்கெட்டும் டெய்லியும் ஆஃப்லைன்லயும் டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹோமம் அட்டன் பண்ணிட்டு நம்ம மத்தியானம் 3 மணிக்கு 300 தர்ஷன் கியூ வழியா போயிட்டு சாமி பார்க்கலாம். அதனால புரட்டாசி சனிக்கிழமையில எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு, என்ன டைம் அங்க ரீச் ஆகுவீங்க அதை பொறுத்து நீங்க டிக்கெட் வாங்கிக்கிறது பெஸ்ட். நேரடி சர்வதர்ஷனமும் இருக்கும். சில வேளைகள்ல நமக்கு ஹெவி க்ரௌடா இருக்கும் பட்சத்துல நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். சில நேரம் நம்ம புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கே கியூல ஜாயின் பண்ணோம்னா சனிக்கிழமையே தரிசனம் பார்ப்போமா அப்படின்றத நமக்கு சொல்ல முடியாது. ஸோ இதனால நீங்க பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததா டிடிடில முக்கியமான விஷயங்களை ஆந்திராவோட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர் ரீசெண்டா ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ அவங்களோட கட்சி தான் அங்க ஆட்சியில இருக்கு. அவங்க வந்ததுக்கு அப்புறமா திருப்பதியில நாங்க நிறைய விஷயம், திருமலையில நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜெகன்மோகன் அவர் ஆட்சியில நெய்யோட விலங்குயோட கொழுப்பு கலக்கப்பட்டு தான் அந்த நெய் பயன்படுத்தப்பட்டு தான் லட்டு தயாரிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனாலதான் லட்டோட தரம் பாத்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட ரீசெண்டா ஒரு லட்டுக்கு நெய் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த கம்பெனியோட பேரை கருப்பு பட்டியல சேர்த்திருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தரமான நெய் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கி நாங்க இப்போ லட்டு தயாரிக்கிறோம். நெய் மட்டும் கிடையாது, மற்ற மூலப்பொருட்களும் தரமான இடங்கள்ல இருந்து வாங்கி தான் நாங்க லட்டு தயாரிக்கிறோம். ஸோ அதனாலதான் லட்டோட தரத்தை நாங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். திருமலை ஸ்ரீவாரி லட்டு தொடர்பாக ஆந்திர முதல்வர் சமீபத்தில் பரபரப்பு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது திருமலை லட்டு பிரசாதத்தில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக சந்திரபாபு அவர் கடுமையான கருத்தை தெரிவிச்சிருக்காரு. கடந்த அரசின் ஆட்சியில் திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலின் புனிதம் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் விமர்சிச்சிருக்காரு. திருமலை பிரசாதங்கள் இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியில அவமதிக்கப்பட்டதாகவும் அவரோட கருத்து தெரிவிச்சிருக்காரு. கடந்த காலங்கள்ல திருமலையில தரக்குறைவான பொருட்கள் மட்டுமின்றி நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பையும் பயன்படுத்தியது தெரிந்தது என்றும் அதை அறிந்து மிகவும் கவலைப்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு.
இவங்களோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா சுத்தமான நெய்யை கொண்டுதான் லட்டு பிரசாதம் வந்து இப்போ தயாரிக்கப்பட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காரு. பக்தர்களுக்கு தரமற்ற லட்டுகளை வழங்குவதாகவும் தரமற்ற அன்னப்பிரசாதம் வழங்குவதாகவும் குற்றச்சாட்டினார். ஆட்சிக்கு வந்த பிறகு திருமலையிலிருந்து தூய்மை பணியை தொடங்கினார் என்று சந்திரபாபு நாயுடு அவர் வந்து சொல்லியிருக்காரு. திருமலையில் அரிசி பிரசாதத்தின் தரத்தை உயர்த்துவோம் என்றும், திருமலைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு திருமலையோட ஈஓ வந்து மாத்திருக்காங்க. ஜெய் ஷியாம்லா ராவ் அவர் வந்து ஈஓவா நியமிக்கப்பட்டதும் திருமலையின் புனிதத்தை காக்கவும் திருமலையில் ஊழலை தடுக்கவும் அடிக்கடி ஆய்வு நடத்தி பல முடிவுகளை எடுத்து அதிரடியாக முன்னேற்றி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன முக்கியமான 2 விஷயம் வந்து ஒன்று அன்னப்பிரசாதமும் அதே மாதிரி லட்டும். ஸோ இது ரெண்டுமே வந்து தரமில்லாத பொருட்களை பயன்படுத்தி திருமலைக்கான ஒரு புனிதமே வந்து இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ எங்களோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இதை வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசன்ட் டேஸ்ல நம்ம லட்டு அப்படிங்கும் போது நிறையவே குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் அன்னப்பிரசாதத்திலையும் நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கிறத தர்ஷன் போற ஒவ்வொருத்தருமே பாக்குறீங்க. ஸோ நீங்களும் அதை ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தது வந்து நான் முன்னாடியே சொன்ன விஷயம் தான். இந்த புரட்டாசி சனிக்கிழமைகள்ல தர்ஷன் போறவங்க உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் இல்லை, ஸோ வந்து டிக்கெட்டே இல்லை அப்படின்னா அதுக்கான அப்டேட் வந்து புதிய தலைமுறையில ஷேர் பண்ணதையும் நம்ம வந்து டெலிகிராம்ல கொடுத்துருக்கோம். ஸோ காலையில 2 மணிலேருந்து உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ ஆகுது. தேவைப்படுறவங்க எப்படி பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. நேத்து திருமலையில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 78,690 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் 31 கம்பார்ட்மெண்ட் தான். கிட்டத்தட்ட 18 மணி நேரம் வந்து ஆகுது. நாளைக்கு நாளான்றைக்கு இதோட டைமிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு நேத்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க 6 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 300 ரூபா தரிசனத்துக்கு மினிமமா 3 மணி நேரம், மேக்சிமம் ஒரு 5 மணி நேரம் கூட ஆகலாம். வெள்ளி சனி, ஸோ சனிக்கிழமை கண்டிப்பா வந்து பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாங்க. இன்னைக்கு காலையில கூட ஸ்ரீவாரி மெட்டில் டோக்கன் வாங்குறதுக்கு பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவே வந்து அதிகமா இருந்தது. டோக்கன்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 டோக்கன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. வீக்கெண்ட்ஸ்ல தான் டோக்கன்ஸோட கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புரட்டாசி சனிக்கிழமைகளுக்குன்னு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து ஜனவரி மாசத்துல பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு திருப்பதிக்கு தர்ஷன் போறதுக்கு டிக்கெட்ஸ் பத்தி வந்து கேட்டிருந்தீங்க. நமக்கு வைகுண்ட துவார தரிசனம் ஜனவரி மாசம் 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜனவரி 10 வைகுண்ட துவார தரிசனம் ஸ்டார்ட் ஆகுது. சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைகுண்ட துவார தரிசனம் ஸ்டார்ட் ஆகுது. இதை பத்தி ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டைம்ல என்னென்ன டிக்கெட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க, எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இப்போ 10ஆம் தேதி சொர்க்கவாசல் ஓப்பன் பண்ணாங்கன்னா திருமலையில மட்டும் 10 நாள் ஓப்பன்ல இருக்கும். அப்ப நமக்கு 19ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் அதுக்குள்ள வரும்போது நமக்கு டிக்கெட் இருந்தா மட்டும்தான் தர்ஷன் அப்படின்ற மாதிரி தான் அந்த டைம்ல இருக்கும். ஸோ யாரெல்லாம் பொங்கலுக்கு நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வைகுண்ட துவார தரிசனம் பத்தின அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் டிக்கெட்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட். மற்றபடி டிக்கெட் இல்லாம நேரடி சர்வ தரிசனம்லாம் அந்த 10 நாள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெகுலரான அப்டேட்ஸை பார்க்கணுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம்லையும் காலையிலேருந்து உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் அப்டேட்லேருந்து எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணுங்க. இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபாலோவராக இருந்தீங்கன்னா டிடிடியோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி தரிசனத்துக்கு ஆகக்கூடிய அப்டேட், அதே மாதிரி ரூம்ஸ்க்கான அவைலபிலிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயமே அதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். நன்றி.